டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து தூத்துக்குடி விமான நிலையத்தில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள் தீவிர சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். விமான பயணிகளுடன் வரும் பார்வையாளர்களுக்கு விமான நிலையம் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் சாலை பணியாளர்கள் நீதி தராசை கையில் ஏந்தியும் கும்மியடித்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை பணியாளர்களின் 41 மாத கால பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்றும் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என்பதே அவர்களது கோரிக்கை ஆகும். அனைவருக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கு வாரிசு பணி வழங்கிட வேண்டும். திருச்சி பொன்மலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அன்புச்சோலை எனும் முதியோர் நல மையங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் அன்புச்சோலையில் உள்ள மூத்த குடிமக்களுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் அவர்களோடு கேரம் விளையாடி மகிழ்ந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல் வாய்மொழி அருகே புதிதாக சாலை போடுவதில் உள்ள குறைபாடுகளை தட்டி கேட்ட நபருக்கு அதிமுக பேரூராட்சி தலைவர் முத்துக்குமார் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் அவருடன் வாக்குவாதம் செய்தார்கள். அதிமுக பேரூராட்சி தலைவர் முத்துக்குமாருடன் வாக்குவாதம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. உதகையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கேக் தயாரிப்பு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட திரளானோர் பங்கேற்றனர். திராட்சை, முந்திரி, பிஸ்தா, பாதாம் போன்றவற்றை கலந்து உற்சாகமாக கேக் தயாரிப்பில் ஈடுபட்டனர். பட்டை, கிராம்பு, லவங்கம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை சேர்த்து உற்சாகத்துடன் கலக்கி உலர்பட கலவையை உருவாக்கி மகிழ்ந்தனர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே வேப்பங்கநேரி பகுதியில் உள்ள ஏரி 25 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பியது. இதையடுத்து கிராம மக்கள் மேளதாளங்களுடன் ஊர்வலமாக சென்று ஏரியில் மலர்களை தூவி திருவிழா போல் கொண்டாடினர். வேப்பங்கநேரி ஏரி நிரம்பியுள்ளதால் சுற்றியுள்ள 100 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சத்தியமங்கலம் அருகே உள்ள மாராயிபாளையம் மலைக்கோயில் குன்றின் மீது சிறுத்தை அமர்ந்திருந்த காட்சியை கண்டு கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மலைப்பகுதியில் சிறுத்தை இருந்தது தொடர்பாக வனத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து சிறுத்தையை பிடிப்பதற்காக கூண்டு வைத்துள்ள வனத்துறையினர் சிறுத்தை புலியின் நடமாட்டத்தை ட்ரோன் உதவியுடன் கண்காணித்து வருகின்றனர். பைசன் திரைப்படத்தின் வெற்றியை சென்னையில் படக்குழுவினர் கேக் வெட்டி கொண்டாடினர். கபடியை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட பைசன் திரைப்படம் வெளியாகி ஹிட் அடித்தது. படம் வெளியாகி 25 நாட்களாகியும் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த வெற்றியை படக்குழுவினர் கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். மத்திய பிரதேசம் உஜ்ஜைனில் உள்ள பிரசித்தி பெற்ற மகா காளீஸ்வரர் கோயிலில் நடிகை நயன்தாரா தனது கணவர் விக்னேஷ் சிவனுடன் சாமி தரிசனம் செய்தார். கோயிலில் இருந்த நந்தி சிலைக்கு இருவரும் தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்தனர். இவர்களுடன் பிரபல நடிகையான ஸ்ரீலீலாவும் கலந்து கொண்டார். இவர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சால்வை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.